ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் 24 சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான மேகி வச்சு ஈஸியாக எப்படி ஒரு கட்லெட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மேகியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு மேகியோடைய டேஸ்ட் மேக்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பேக்கெட் மேகி தான் செய்ய போகிறேன். ஒரு பேக்கெட் மேகியில் பார்த்திங்கன்னா 6 கட்லெட் வரும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சோன்னே மேகியை வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த கட்லெட் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கிரிப்னஸ் கிடைக்காது. ஸோ இது மாதிரி நல்லா உடச்சி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதும் பாருங்கள் நல்லா இந்த அளவு வேகணும். அதாவது தண்ணிலாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து வெங்காயம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதையுமே வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது வந்து அந்த கட்லெட்டோடு நல்லா பிளெண்ட் ஆகி வரும். ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டோன்னா அது சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தெரியாது. அதனால் நல்லா சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவு கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா இல்லைன்னா வேறு எதனா கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வதக்கணுன்னா போதும். இப்போ ஓரளவு இது நல்லா வதங்கிருச்சு. இதோடு இப்போ பாருங்கள் இதில் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கேரட், பீன்ஸ் இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கும் நல்லா சேர்கிற அளவு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பன்னீர் அது மாதிரி குடமிளகா இதெல்லாம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மேகிக்கு ஆல்ரெடி அதில் உப்பு எல்லாமே இருக்கும். அதனால் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி இல்லை தண்ணி எதுவும் இல்லாமல் இதுவும் நல்லா ட்ரையாக வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் வந்து செய்யும் போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் வேக வச்சுருந்தோம் இல்லையா மேகி நூடுல்ஸ், இதையும் இதோடு இப்போ சேர்த்து நல்லா இந்த மசாலா மேகி எல்லாம் சேர்கிற மாதிரி வதக்கி விட்டு எடுக்கணும். நம்ம இந்த நூடுல்ஸை வந்து நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போட்டதுனால இது வந்து மசாலாவோட ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இதுவே பெருசாக போட்டிருந்திங்கன்னா அந்தளவு பிளெண்ட் ஆகாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மேகி மசாலா, இதில் வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த கட்லெட் வந்து நல்ல ஒரு பைண்டிங் வரணுன்றதுக்காக இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணணும். பிரெட் இந்த நல்லா பிணைஞ்சு விட்டு ஸோ பிரெட் க்ரம்ஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே சேர்கிற மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் இதை இந்த மாதிரி கட்லெட் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பால்ஸ் மாதிரி நான் பிடிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து 6 கட்லெட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து இப்போ கட்லெட் ஷேப்லேயே நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து வேறு ஏதாவது ஷேப் வேணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை ஷாலோ ஃப்ரை பண்ணாலுமே போதும். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நிறைய எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். இது வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஒரு பக்கம் வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா உள்ளே எல்லாமே வெந்துருச்சு. வெளியே வந்து ஒரு கிறிஸ்ப்னஸ் வர்றதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி மீடியம் ஹையில் ஃப்ளேம் வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக டைம் பார்த்தோன்னா ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷத்துக்குள்ளே இந்த கட்லெட் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும். ஸோ பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். நான் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேகி கட்லெட் ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.